نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, அறிஞர் பெருந்தகைகளே, பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் பாதையிலே செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை வரையறுத்து தந்திருக்கின்றானோ அந்த பாதையிலே செல்ல வேண்டும். அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்தோடு ஒருங்கிணைந்திருக்கின்ற சாலிக்கின்களே, தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பெரியோர்களே, இந்த இடத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமர்ந்து இருக்க வேண்டும், எதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், ஒரு மருத்துவமனையில் ஒரு நோய்வாய்ப்பட்டவர்கள், ஒரு சீக்கடைந்திருப்பவர்கள், அந்த சீக்கை எப்படி நீக்கிக் கொள்வது, எப்படி ஆரோக்கியம் பெறுவது, எப்படி சௌகரியத்தை அடைந்து கொள்வது, இந்த சீக்கையெல்லாம் போக்குவதற்கு வழி இருக்கிறதா, வகை இருக்கிறதா என்று இப்படி மருத்துவ கண்ணோட்டத்தோடு நீங்கள் நாம் சிந்தனை செய்து அமர்ந்திருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ கேட்டோம், ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஏதோ சில தஸ்பீல் சொல்றாங்க, ஓதுறோம் கொள்றோம். ஆனால் அவைகளெல்லாம் எந்த அளவுக்கு மனதிலே குணப்பாடு செய்திருக்கிறது, நோயை போக்குவதற்கு எந்த அளவுக்கு நமக்கு வழிவகை செய்திருக்கிறது என்பதை சற்று கவலையோடு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவனுக்கு இனிக்கின்ற ஒரு பொருளை கொடுக்கிற பொழுது அந்த பொருள் இனிக்கவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நோய் இருக்கிறது, அதிகமான காய்ச்சல் இருக்கலாம், அந்த நாவு கூட யதார்த்தமான பொருளினுடைய தன்மையை ருசிக்கக்கூடிய, சுவைக்கக்கூடிய தன்மை அந்த நாவுக்கு இல்லை என்று சொன்னால் ஏதோ நாவிலே கோளாறு இருக்கிறது, மருத்துவம் பார்க்க வேண்டும். அதே போன்று செவியும் அப்படித்தான், அதே போன்று இதயமும் அப்படித்தான். இப்படி ஒவ்வொரு அங்க அவயவங்களும் அதற்குரிய உண்மையான உணர்வுகளை, உணர்ச்சிகளை பெறவில்லை என்று சொன்னால் நாம் பயந்து போய் விடுவோம். ஒரு உணவை பிணைகிறோம், பிணைகின்ற பொழுது கைக்கு உணவுடைய ருசி தெரிவதில்லை. அந்த உணவை நாவில் வைத்ததற்கு பின்னர் தான் ருசி தெரிகிறது. இப்படி ஒரே உடல், ஒரே ரத்தம் தான் எல்லா இடத்திற்கும் ஓடுகிறது. அங்கங்கே நரம்புகள், ஒயர்களை போன்று அங்கங்கே தொடர்புகள் இருக்கிறது. எனவே எல்லா அங்கமும் செயல்படுகிறது. ஆனால் நாவுக்கென்ற உள்ள ருசி விளங்கவில்லை என்றால் ஏதோ ஒரு பெரும் கோளாறு இருக்கிறது என்றெல்லாம் இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு காலத்திலே கண், மூக்கு, தொண்டை, காது, அதுபோல கண்ணுக்கென்று ஒரு மருத்துவர் இருக்கிறார், பல்லுக்கென்று மருத்துவர் இருக்கிறார், உடல் முழு மருத்துவர் இருக்கிறார், நரம்பியல் மருத்துவர், அதே போல இதயத்துக்கு மருத்துவர், குடலுக்கு மருத்துவர், இப்படி பல்வேறுபட்ட மருத்துவர் இருக்கிறார்கள். உடலை சீர்படுத்துவதற்காக வேண்டி அந்த உடல் இந்த அளவுக்கு வீணாய் போய்விட்டதை எப்படி இதற்கு பரிகாரம் என்று கவலையோடு அந்த மருத்துவரை அணுகி அமர்ந்திருப்போம் அல்லவா? அந்த சிந்தனையோடு அல்லாஹ் சொல்லுகிறானே, குலூபிஹி மரபுன் என்றே சொல்லுகிறான். உங்களது இதயங்களிலே வியாதி இருக்கிறது. என்ன வியாதி? அந்த வியாதி எப்படித்தான் போக்கிக் கொள்வது? எத்தனையோ சிந்தனைகள், எத்தனையோ வகையில் நமது நெஞ்சத்தை வருகிறது, எத்தனையோ வகையிலான தீய எண்ணங்கள் எல்லாம் உருவாகிறது. அவைகளெல்லாம் நோய் தானே. இதயத்தில் வருகின்ற நோய் வாழ்வடைப்பு, நரம்பு அடைத்திருக்கிறது, வாழ்வடைத்திருக்கிறது. அதை சரி செய்வதற்கு எத்தனையோ லட்சங்கள், 5 லட்சம் 6 லட்சம் பணம் கேட்கிறாங்க. அது ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு கேட்கிறார்கள். ஆனால் அந்த இதயத்திற்கே உண்டான தனித்தன்மையை அந்த இதயம் பெறவில்லை என்று சொன்னால், பரிசுத்த தன்மையை பெறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைக்கின்ற அந்த இதயத்தில் அல்லாஹ் நினைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த இதயத்தில் என்னதான் கோளாறு இருக்கிறதோ, குறை இருக்கிறதோ தெரியவில்லையே. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ இதா ذிக்ரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் என்று சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் என்று சொன்னால் கல்பு நடுங்க வேண்டும். அது ஏன் நடுங்கவில்லை?
என்ன காரணம்? அப்படி நடுக்கம் வர வேண்டுமே, திடுக்கம் வர வேண்டுமே என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் செல்வதில்லை. அப்பொழுது ஒரு நோய் இருக்கிறது. அது நோய் இருந்ததால்தான் இந்த மருந்தை சாப்பிடுகிற பொழுது அல்லாஹ் என்ற ஒரு மருந்தாக வைத்துக்கொள், அருமருந்து பெருமருந்தாக வைத்துக் கொள்வோம். அந்த மருந்தை சொல்லுகிற பொழுது, மருந்தை பற்றி அந்த உள்ளே இறக்கிற பொழுது அதையே நடுக்கம் வரவில்லை, திடுக்கம் வரவில்லை, பயம் வரவில்லை என்றால் அது மௌத்தா போய்விட்டதா, உணர்வில்லையா, உணர்ச்சி இல்லையா? உலகத்திலே ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் ஒவ்வொரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறான். அவன் எந்தெந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்தந்த பொருள்கள் அந்தந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது. சூரியன் ஒரு நோக்கத்திற்காக, சந்திரன் ஒரு நோக்கத்திற்காக, அந்த விண்ணகத்தில் இருக்கின்ற தாரகையில் நட்சத்திரங்கள் ஒரு நோக்கத்திற்காக, மேகம் ஒரு நோக்கத்திற்காக, பூமி ஒரு நோக்கத்திற்காக, பூமியிலே முளைக்கின்ற தாவர இனங்கள் ஒரு நோக்கத்திற்காக, இப்படி பல்வேறுபட்டவைகளை பார்த்தால் எதுவும் நோக்கம் இல்லாமல் படைக்கவே இல்லை என்பதை நாம் சொல்றோம். அப்படி ஒரு நோக்கத்துக்கு இலக்காக வைத்து ஆக்கி அமைத்திருப்பதால் தான் இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடிகிறது, வளர முடிகிறது. அதே போன்று மனிதனையும் ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைத்திருக்கிறான். இந்த மற்றவைகள் மனிதன் எப்படி அல்லாஹ்வின் நோக்கத்தை நிறைவேற்றாமல், அல்லாஹ்வின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களை அனுப்பப்பட்டோம். அதற்கு பின்னால் அதை சார்ந்த வழிமார்கள், நல்லவர்கள், நாதாக்கள் அனுப்பப்பட்டும் கூட அதற்கு ஒரு பரிகாரம் தேடவில்லை என்றால் அது என்னதான் அது இதயத்தில் எது சூழ்ந்திருக்கிறதோ? ஏன் திருந்தவில்லை, ஏன் வருந்தவில்லை? ஒரு சக்தி, தீய சக்தி நம்மை பின்தொடர்ந்தே வருகிறது. ஒன்று நாம் நடக்கின்ற பொழுதே நம்முடைய தடத்தை அழித்து வருவதை போன்று ஒரு தீய சக்தி நினைக்க விடாமல் தடுக்கிறது, அப்படி சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, அதை உணர விடாமல் தடுக்கிறது. அதற்கு என்ன காரணம், என்ன விவரம் என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப பெரிய தரீக்கா என்பது இதுதான். ஒரு மருத்துவமனை அது. உடலுக்கு எப்படி ஒரு மருத்துவர் இருக்கிறாரோ அதே போன்று அந்த உடலுடைய இயக்க நிலைக்கும் ஆன்மீக நிலைப்பாட்டிற்கும், ஆன்மீகம் இல்லாத இடம், ஆன்மா உயிர் இல்லாத இடம் ஒன்றை சொல்லுங்கள் பார்க்கலாம். விரலிலும் இருக்கிறது, கையிலும் இருக்கிறது, உலகம் உடல் முழுவதும் வியாபித்து இருக்கிறது அந்த ஆன்மா. ஆனால் அந்த ஆன்மா உடல் முழுவதும் வியாபித்து இருக்கிறது, அதே போன்று கல்வியிலும் வியாபித்து இருக்கிறது. அப்படி இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர், அதனுடைய உயிரினுடைய ஆட்கள் ஒரு பகுதியில் நின்றுவிட்டால் மறுபகுதிக்கு ஒன்று உயிர்த்துணர முடியாது, புரிந்துணர முடியாது. எனவே உடல் முழுவதுமே உயிர் என்ன செய்கிறது, வியாபித்திருக்கிறது. அது குதிரையை போன்று ஒரு மாடு, ஒரு குதிரையில் ஏறி செல்கிறோம் என்றால் குதிரைக்கு உணவு இருக்கிறது, குதிரைக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டால் அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. கால்நடை மருத்துவரை சென்று என்ன இப்படி குதிரை உணவு தின்னவில்லையே, உண்ணவில்லையே, என்ன சீக்கு நோய் என்று நாம் கேட்போம். அதே போன்று குதிரையை ஏறி பிரயாணம் செய்கின்றவனுக்கு அவனுக்கு உணவு வேறு, அவன் நோய்வாய்ப்பட்டான் என்றால் அவனுக்கு மருந்து மாத்திரைகள் வேறு. ஆனால் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுபோன்று உடம்பு என்பது ஒரு குதிரையை போன்று, அந்த குதிரையிலே நம்முடைய ஆன்மா யாத்திரை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே உடலுக்கு சீக்கு வந்தால், சிறங்கு வந்தால் மருத்துவரிடம் சென்று பார்த்து விடுகிறோம். அதே சமயத்திலே அல்லாஹ் என்று சொல்கிற பொழுது எந்தெந்த இடத்தில் எந்தெந்த உணர்ச்சிகள் மேலோங்க வேண்டுமோ அவைகள் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்வது, ஏது செய்வது? அதாவது தொழுகையிலே ஓர்மை இல்லை, ஓர்மை இல்லை என்று சொல்லுகிறோம். தொழுமையில் எப்படி ஓர்மை வரும்? ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவருடைய காலத்திலே 2 மாணவர்கள் தர்க்கித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், மன ஓர்மை இல்லாமல் தொழுதான் தொழுகை கூட, இல்லாவிட்டால் தொழுகை கூடாது. கூடாது என்றால் அது ஒரு சரியான தொழுகையாக, முறையான தொழுகையாக இருக்க முடியாது என்று ஒரு மாணவர் சொல்கிறார். இன்னொரு மாணவர் சொல்கிறார், ஹஜரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி இருக்கிறார்களே, நான் அல்லாஹ் என்ற தக்பீர் கேட்டு தொழுகின்ற பொழுதுதான் நான் போர்க்களத்துக்கு எப்படி படை சஹாபாக்களை எப்படி அனுப்புவது என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. அப்பொழுது ஓர்மை இல்லாமலும் தொழுகலாம் என்று தானே தெரிகிறது, ஓர்மை இல்லாமல் தொழுதால் தொழுகை கூடும் என்று தானே தெரிகிறது.
என்று இப்படி இரண்டு பேருமா தர்க்கித்துக் கொண்டு ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி அவர்களிடத்தில் வருகிறார்கள். அப்போது ஹஜரத்து கேட்கிறார்கள். ஹஜரத்து சொல்கின்ற பொழுது மிக அழகாக பதில் சொன்னார்கள். ஒரு அரசன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கொள்கை இருக்கிறது, அது மனசு ஓர்மைக்கு முரண்பட்டதல்ல. அது ஒரு பேரரசன், அவனிடத்தில் இருக்கின்ற பிரதிநிதி, ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் படையை இன்னென்ன இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கிற பொழுது அந்த அரசனுடைய கட்டளைக்கு காத்திருந்து அந்த அரசனிடத்தில் ஆலோசனை செய்வார் அல்லவா. அதே போன்று ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி அவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நின்று கைகட்டி அல்லாஹ் இடத்திலே அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். எப்படி அனுப்பலாம், ஏது செய்யலாம், அல்லாஹ் என்ன செய்வார் என்பதை ஆலோசனை செய்கிறார்கள். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவருடைய அந்த சிந்தனை இருக்கிறதே, அது அல்லாஹ்வினுடைய நினைப்புக்கு, மன ஓர்மைக்கு அது முரண்பட்டதல்ல. அது அல்லாஹ்வின் ஓர்மைக்கு உட்பட்டதுதான். ஆனால் மற்றவர்களுடைய நினைப்பு இருக்கிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் உள்நோக்கம் அல்லாஹ்வாகவே கொண்டு வாழ்கின்றவர்கள். ஒருவரை சந்திக்க வேண்டுமா, அல்லாஹ்வை உள்நோக்கமாக வைத்தவர்கள், அல்லாஹ்வை முற்படுத்தியே செய்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய நினைப்பிலே சரணாகி இருப்பவர்கள். எந்த அளவுக்கு ஹஜரத் இம்தாதுல்லா முஹாஜிரி மக்கி கால் மடக்கியே படுத்திருப்பார்களாம். வெகு காலமாக படுத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், ஏதோ ஹஜரத் ஒரு வியாதியின் காரணமாக அப்படி படுத்திருக்கலாம், ஆனால் இப்படி நீண்ட காலமாக படுத்திருக்கிறார்கள் என்று ஒரு தடவை கேட்டுத்தான் பார்ப்போமே என்று கேட்டார். ஹஜரத் அவர்களே, நீங்கள் கால் மடக்கியே படுத்திருக்கிறீர்களே, கால் நீட்டி படுத்து ஒரு முறை கூட நான் பார்க்கவில்லையே என்கின்ற பொழுது ஹஜரத் அவர் சொன்னார்களாம், என்ன பைத்தியக்கார பிள்ளையாக இருக்கிறீயே, விவரம் தெரியாத பிள்ளையாக இருக்கிறீயே. ஒரு அரசன், அல்லாஹ் பேரண்டத்தின் பேரரசன் அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் முன்னிலையில் நாம் இருக்கிற பொழுது இப்படி நான் காலை நீட்டுவது, அந்த உணர்வு தான் என்னை காலை நீட்டாமல் தடுக்கிறது, மரியாதைக்கு ஏற்பட்டு விடுவோம், நான் பயப்படுகிறேன் என்பதாக கூறியிருக்கிறார். அதே போன்று ஹஜரத் பேர்னா ஹாஜா பஷீர் அஹமது கத்தஸல்லாஹு சுரல் அஜீஸ் அன்னவர்கள் அவர்கள் தோல் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே அந்த கணக்கு பிள்ளை கொண்டு வந்து கணக்கை கொடுக்கிறார். ஹஜரத் அவர்கள் கணக்கை பார்க்கிறார்கள், எட்டி பார்க்கிறார்கள், உத்து பார்க்கிறார்கள், சற்று கிட்ட வைத்து பார்க்கிறார்கள், இப்படி பார்த்துக் கொண்டே தடுமாறியே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஹஜரத் அவர்களே, தங்களுக்கு கண்ணாடி போட்டு வேண்டுமா, வயசாகிவிட்ட, சும்மா நகைச்சுவையாக பேசுவார்கள் ஹஜரத் அவர்கள், கண்ணாடி போட்டு கொண்டால் சௌரியமாக இருக்குமே என்றார்களாம். ஹஜரத் கூறினார்களாம், நான் என்ன செய்ய, கணக்கை பார்த்தாலும் அல்லாஹ் தான் தருகிறான், கணக்கை பார்த்தாலும் அல்லாஹ் தான் தருகிறான், எதை பார்த்தாலும் அல்லாஹ் தான் தருகிறான். நான் எட்டி பார்த்து வைத்து நான் கணக்கை பார்க்க என்று நினைக்கிற பொழுது அப்பொழுதும் அல்லாஹ் தான் தருகிறான், கிட்ட கணக்கை எப்படி தானே அல்லாஹ் தான் தருகிறான். இந்த உணர்வு இருக்கிறது. நான் வேண்டுமானால் நினைக்கலாம் அல்லாஹ்வுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை, நாம் எங்கோ இருக்கிறோம், அல்லாஹ் எங்கோ இருக்கிறான் என்று. ஹுவமாக்கும் ஐனமாக்கும் தும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய இணைப்பை விட்டு நீங்கள் ஒரு காலம் பிரியவே முடியாது, பிரிக்கவே முடியாது, பிரிய முடியாது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் உலகே உங்களுக்காக படைத்தல், உனக்காக படைத்தேன் என்று சொல்வதை விட உன்னையே உனக்காக படைத்திருக்கிறான். நீ யார் என்று ஒன்று ஏதாவது ஒரு இடத்தை சுட்டி காட்ட சொல்ல முடியுமா? கை இருக்கிறது, கால் இருக்கிறது, கண் இருக்கிறது என்றால் இவைகள் எல்லாம் வேலைக்காரர்கள். நினைத்து பாருங்க, ஒரு பணியாட்கள். உங்களுக்கு வேலை செய்வதற்காக எல்லாம் நியமித்திருக்க. தண்ணீர் குடிக்க வேண்டும், தாகம் எடுக்கிறது, அதற்கு விரல் வேண்டும், கை வேண்டும், அந்த விரல் நீட்டி தண்ணீரை எடுத்து குடிக்க வேண்டும். அப்ப கை ஒரு வேலைக்காரன். கண்ணு பார்க்க வேண்டும், தண்ணீர் தூசி விழுந்திருக்கிறான், கண்ணு ஒரு வேலைக்காரன். காது கேட்பதற்கு அது ஒரு வேலைக்காரன். இப்படி ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு வேலைக்காரர்களாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த வேலைக்காரர்களிடத்தில் எதை வேலை வாங்குவது, எந்த வேலையை செய்வது, எந்த பணியை வாங்கலாம்? அல்லாஹ்வுக்கு உதாரணமாக கோழிக்கடையில் போய் நின்று கொண்டு கோழி ஹராமானதா ஹலாலானதா, அறுக்கப்பட்டதா அறுக்கப்படாத என்று வேறு. ஆனால் அந்த கோழியை வாங்குவதற்கு காசு வைத்திருக்கிறோம் அல்லவா, அது ஹராமா ஹலாலா என்று அதை பார்ப்பதில்லை யாரும். எப்படி சம்பாதிக்கப்பட்டது,
எப்படி பொருள் ஈட்டப்பட்டது, இது முறையான வருமானம் தானா, இது முறையா சரியா என்று அதை பார்ப்பதில்லை. ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம்? ஒரு உதாரணமாக ஒரு ஆட்டை நாம் சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட அது விலை கொடுத்து வாங்குறோம். 5000 10,000 வருது, விலை கொடுத்து வாங்குறோம். ஆனால் அந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்கினால் நமக்கு ஓரளவு ஹலாலாகி விடுகிறது. அதே சமயத்தில் அந்த கறியை புசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுத்தால்தான் அந்த கறி நமக்கு ஹலாலாகிறது. அது அதற்குரிய விலை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற விலை. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி அறுப்பது இருக்கிறது, அதுதான் அதற்கு விளையாடும். அப்பொழுது ஒரு ஆட்டுடைய புலானை மாமிசத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு அதற்கு ஒரு விலை, முதல் விலை ஒரு வகையில் கொடுத்தாகிவிட்டது. அது ஒரு உடல் சம்பந்தப்பட்டதை அதை போன்று வையுங்கள். மற்றொரு முறை ஆன்மீக ரீதியிலே பார்க்கிற பொழுது அது பிஸ்மில்லா சொன்னால்தான் உங்களுக்கு ஹலால் ஆகும். பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் ஹலால் ஆகாது. அதுபோன்று அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கையை, காலை, இவற்றை எல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு காலில் கையுடைய அசைப்பிலும் ஒவ்வொருடைய அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இருக்கிறது. பிஸ்மில்லா சொல்லி தொழுவது, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, அதே போன்று ஒன்று மனசிலை ஒன்று அதிர்ச்சி தரத்தக்க ஒரு செயல் பெற்றால் இன்னாலில்லாஹி வின்னாலி ராஜுல் என்று அதிர்ச்சி அடைவது, ஒரு புகழ்மிக்க ஒரு மன சந்தோஷமிக்க ஒன்று வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்வது, ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டால் மாஷா என்று சொல்வது, இப்படி இவைகளெல்லாம் அவைகளுக்கு கொடுக்கணும் விலையை போன்றது. அல்லாஹ் அல்லாஹ் என்று திக்ர் செய்து கொள்வது ஒரு முறை இருந்தாலும் கூட அந்த முறை எதற்கு? இது போன்ற மனிதனுடைய உடலினுடைய உணர்ச்சிகள் ஆங்காங்கே வேறுபடுகின்ற பொழுது, மாறுபடுகின்ற பொழுது அந்தந்த இடத்திலே அல்லாஹ்வின் நினைப்பை நீ பிரதிபலிக்க வேண்டும். எந்த அளவுக்கு? மலம் ஜலம் கழிக்க சென்றாலும் கூட அதற்கு ஒரு துவா இருக்கிறது. மலம் கழித்ததற்கு பின்னால் ஒரு துவா, மலம் கழிப்பதற்கு முன்னால் ஒரு துவா. என்ன பாருங்க, மறக்க முடியுமா? அல்லாஹ்வை எந்த வகையில் பிரிக்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். ஏனோ போனோம், வந்தோம், கொண்டோம், பேர்ந்தோம் என்று இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது எந்த வகையிலும் மாட்டுக்கு நமக்கு எந்த வித்தியாசம்? அவையெல்லாம் ஒரு வகை தஸ்பீஹ் செய்கிறது. உலகத்தில் எல்லாமே தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரத்யேகமாக அல்லாஹ்வினுடைய பிரதிநிதியாக வந்த இவன் மனிதன் இருக்கிறானே, இவன் எப்படிப்பட்டவன், எப்படி அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எப்படி நினைவு கூற வேண்டும், எப்படி நெஞ்சகத்திலே நிலைப்படுத்த வேண்டும், அதை நிலைப்படுத்த செய்வதால் என்ன உண்டாக போகிறது? சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் நினைப்புடன் கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அதில் ஒரு பெரிய உயிரோட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நினைப்புடன் எல்லாம் வாழ்கிறது. இதோ இருக்கிறது, சூரியன் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்யாத்திரையை சென்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர்கள் செய்தது ஆன்மீக யாத்திரை. இப்பொழுதும் ஒரு விண்யாத்திரை செய்யப்படுகிறது. இஸ்ரோ என்ற அந்த கூட்டு நிறுவனம் அந்த ஆராய் கூட்டத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் சிந்தித்து செய்தார்களோ சிந்திக்காமல் செய்தார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு செய்த மேராஜுக்கு இஸ்ரா என்று வருகிறது. இவர்கள் இந்த விண்கலத்துக்கு, ராஜ்யத்துக்கு இஸ்ரோ என்று வைத்திருக்கிறார்கள். அதற்கு மங்கள்யான் பேர் வைத்திருக்கிறார்கள். மங்கள் என்றால் இந்தியிலே செவ்வாய் என்றுதான் பொருள். அப்போ இந்த செவ்வாய், அதுவும் அனுப்பப்பட்ட நாளும் செவ்வாய்க்கிழமை. அந்த செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய்க்கு இதை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த நாள் எது என்றால் 1435 முஹர்ரம் 1ஆம் தேதி அனுப்பி வைக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன்? இது ஒரு விதமான யாத்திரை செய்கிறார்கள். அவர்கள் நினைத்து செய்தார்களோ, இது இஸ்லாமிய முறைப்படி இருக்கிறது என்று நினைத்தார்கள், நினைக்கவில்லை, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ஒற்றுமையை சொல்கிறேன். அதே சமயத்தில் இங்கு இருந்து கொண்டு கிட்டத்தட்ட 44 கோடி மைல்கள் தொலைதூரத்திலே செல்லுகிறார். அல்லாஹ் சிந்திக்க சொல்லுகிறார். எத்தனை ஆயத்தில் இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இருந்து கொண்டே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதில் ஒரு சிறிது பழுது ஏற்பட்டு விட்டால், அதில் ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்பட்டு விட்டால் இங்கு இருந்து கொண்டே செயல் செய்கிறார்கள். பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த விண்கலத்திலே உள்ளவற்றை இங்கு இருந்து கொண்டே சரி செய்கிறார்கள். இவர்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் நிலையை பாருங்கள். எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். வாஸ்தவம் தான்,
தொலைக்காட்சியில் அங்கே இங்கே இதெல்லாம் பார்க்கிறோம், போய்கிட்டு தான் இருக்கு, 25 கிலோமீட்டர் போகுது அப்படின்னு. ஆனா இவர்கள் செய்த ஆன்மீக விஞ்ஞானத்தில் இருக்கிற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சிலருக்கு மறுக்கவும் செய்கிறார்கள், அது வேறு விஷயம். ஆனா இங்கிருந்து ஜடத்துவ ரீதியில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அறிவு ஆற்றல் இந்த அளவுக்கு அங்கு போய் செயல்படுகிறதுன்னு சொன்னால், வெறுமனை ஆன்மீக ரீதியில் இருக்கின்ற ஆன்மீகத்தில் ஒளிவும் தெளிவும் பெற்ற ஆன்மீகவாதிகள் எங்கிருந்து வேண்டுமானாலும் சரி செய்யலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் இப்பொழுது அப்ப உள்ளவங்க யாரும் கிடையாது, அப்படி உத்தரம் கிடையாது. நாம சொல்லிட்டு போலாம், பேசிட்டு போலாம், மேடையில் சொல்லலாம், பேசலாம், கொள்ளலாம். இது பேசுறதுங்கிறது வேற, அந்த கருத்துக்களை ரசிக்கிறது என்பது வேற. உண்மையிலேயே அந்த உணர்வு எண்ணில் பிரதிபலிக்கிறதா என்றால் எனக்கு தெரியாது. அது ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நாடணும். இதை சொல்லிக்கிட்டே தெரியலாம், பேசிக்கிட்டே தெரியலாம், மேல முழங்கலாம், தத்துவார்த்த கருத்துக்களை சொல்லலாம். அவர் நல்லா பேசினாரு, அப்படி பேசினார், இப்படி பேசினாரு, அப்படி இப்படி சொல்லிட்டு தெரியலாமே தவிர அந்த உணர்வை பெற்றோமா? அதே சமயத்தில் அவ்வளவு பெரிய விஞ்ஞானி அவருடைய உள்ளத்தில் வருகின்ற ஒரு கெடுதியை, ஒரு தீமையை, மனத்தில் ஒரு தீமை வருது, அங்கே மங்கள்யான் செவ்வாயை வட்டமிடுவதற்கு பல கோணங்களை வட்டமிட்டு விண்ணுயர்ந்து செல்கிறது. ஆனா இவனுடைய கல்வி, அந்த விஞ்ஞானியுடைய கல்வியை வட்டமிடுகின்ற அந்த தீமைகளை, தீதுகளை அவன் கவனிக்க தவறிவிட்டானே. அவனை ஒரு அறிஞர் என்று சொல்லலாம், ஒரு விஞ்ஞானி என்று சொல்லலாம். அதற்கு இதற்கு உண்டான வித்தியாசங்களை சொல்கிறேன். தன்னகத்தை தன்னுடைய உடலை இயக்குகின்ற உயிர் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது, மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் கட்டளை இடுகின்ற இதயம் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு நல்லதை இயக்குகிறது, நல்லவின் பாலம் இட்டு எடுத்து செல்கிறது என்பதை தனது இதயம் என்ற அந்த கோணத்தை வட்டமிடுகின்ற தீய சக்திகளை அவன் கொன்றொழிப்பதற்கோ அழித்தொழிப்பதற்கோ தவிர்த்துக் கொள்வதற்கோ எந்த முயற்சியும் செல்லவில்லை என்றால் இந்த மெஞ்ஞான விஷயத்திலே அவன் அஞ்ஞானியாகத்தான் இருக்கிறான். அருமையானவர்களே, எனவே அறிவியல் ரீதியில் ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சாதித்து காண்பித்தார்கள். இவர் சொல்வதை போல, சில அறிஞர்கள் சொல்வதை போல அற்புதங்களை குறைவாக காண்பித்தார்கள், அறிவியலை அதிகமாக காண்பித்தார்கள். ஏனென்றால் ஆன்மீக பாட்டு என்பது அது ஒரு தனி அறிவு, அது தனி ஒளிய வைத்து பார்க்கக்கூடிய தன்மை உடையது. மற்றவையை போன்று அவைகள் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. அந்த மனசிலே ஒரு பக்குவம். வரலாற்றை படித்திருக்கிறோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருவனை வெட்ட போனார்கள். வெட்டுகின்ற கத்தியை ஓங்குகிற சமயத்தில் அவன் காரி முகத்திலே உமிழ்ந்து விட்டான், எச்சலை துப்பி விட்டான். துப்பியவுடன் ஹஜ்ரத் அவர்கள் எதுவுமே செய்யாமல் இறங்கிவிட்டார்கள். அவன் ஆச்சரியப்பட்டான், என்ன என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முதலில் உன்னை வாளை உயர்த்தி வெட்டுவதற்கு வாளை உயர்த்துவது அல்லாஹ்வுக்காக, உன்னை வெட்டுவதற்காக வாளை உயர்த்தினேன். அடுத்து எச்சலை துப்பியதற்கு பின்பு என்னுடைய மனநிலை மாறிவிட்டது, வேறு விதமாக மாறிவிட்டது. என்னை எச்சலை துப்பிவிட்டானே, உன்னை விட்ட நான் பால் என்று வெட்டுவேன் என்ற மாதிரி என்ன வந்ததனால் உடனே நான் இறங்கி விட்டேன். அதாவது அந்த நியத்துல நல்லது ஒரு சமயத்தில் வருது, அதே சமயத்தை நாம என்ன செஞ்சிருப்போம், சேர்த்து வெட்டு வெட்டியிருப்போம். எச்சலை வேற துப்புறேன்னு சொல்லிவிட்டு சேர்த்து வெட்டியிருப்போம். அப்படி இது அல்லாஹ்வுக்கு புறம்பானது என்று ஒரு நொடியில் உணர்ந்த உடனே அப்படியே நம்முடைய உள்ளம், உடல், அத்தனை கோப ஆவேசங்கள் எல்லாமே தணிக்கப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டு போய்விட்டதென்றால் அதுதான் ஆன்மீக சக்தி, அதுதான் ஆன்மீகம், அதுதான் மெஞ்ஞான வழி. எனவே எந்த விதமான பொறாமையை பற்றி பேசலாம், பொறாமை என்ன பொறாமை, பொறாமையை பற்றி பேசலாம். பேசுற ஏற்கனவே பொறாமை நிறையா இருக்கும். டாக்டர் மருத்துவத்தை பற்றி மருந்து டாக்டர் சொல்லலாம், எழுதி கொடுப்பாரு, அந்த சீக்கிரம் அவர்கிட்டே இருக்கும். மருந்து சாப்பிட்டா தானே நல்லா போவருக்கு, அடுத்தவங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு. ஆனா நான் எழுதி கொடுக்கிறேன், எனக்கு அவனை விட மோசமான சீக்கு இருக்கு, இந்த மருந்து நம்ம சாப்பிடலாங்கிற மாதிரி குழுவுக்கு வந்தால் அவருக்கும் அது சௌரியமாகும். ஆனா இது என்ன செய்யுது இந்த ஆன்மீக வழிபாடு என்று சொன்னால், முதலில் அவனை தன்னை தானே தெரிவித்துக் கொள்வோம். திருமணை விளம்பரங்களாய் அவர் பெரியவர், இவர் பெரியவர், அவர் முந்தைய கழிவார், பிந்தைய கழிவா, அப்படி இப்படி என்றெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மாதிரியான எண்ணங்கள் வருது. இதிலும் பெருமை வந்துவிடும், ஆன்மீக பாதையிலும் பெருமை வந்துவிடும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ அவுலியாக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க.
எத்தனையோ பெரியார்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதிலும் அப்படிப்பட்டவன் என்னவென்று சொன்னால், இணை வைப்பது கொடித பெரிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் பெரும் பாவம். அது அதை விட இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது பெருமை இருக்கிறது, இது மகா கொடியது. இது எந்த வகையிலும் தன்னை முற்படுத்திக் கொள்வதற்கு முன்பும், எந்த வகையிலும் அமர்ந்திருக்கின்றவர்கள் மற்ற இல்லாத விட எனக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று இப்படித்தான் மனதிலே தோன்றி அது சைத்தான் போட்டோம். அல்ல, இதையெல்லாம் தடுப்பதாக இருந்தால் யாரால முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் செய்வோமா? அந்த அளவுக்கு பக்குவம் வருங்களா? நம்முடைய அதனுடைய வீரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அவரை விட இப்படியெல்லாம் பற்றி எண்ணங்கள் உருவாகும். ஒரு சம்பவம் ஒண்ணு, சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரிய சஹாபி, அவர்கள் மாபெரிய வீரர். அவர்கள் வரலாற்றை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் தோல்வி, அவர்கள் ஒரு கலந்து கொண்ட போர், எந்த போரும் தோல்வி அடைந்ததே இல்லை என்பது வரலாறு. அதே சமயத்தில் அவர்கள் மரண தருவாயிலே அவர்கள் அழுதார்கள். உடம்பெல்லாம் காயம், நான் ஷஹீதாக முடியவில்லையே, எத்தனையோ பொருட்களுக்கு சென்றேன், எத்தனையோ பொருட்களை வென்றேன், இருந்தாலும் கூட நான் ஷஹீதாக முடியவில்லையே என்றெல்லாம் வேதனைப்பட்டு அழுதார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே வருகிறது. அப்படிப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு போரிலே கலந்து கொள்கிறார்கள். அது மூத்தா போர். அந்த போர் எப்படிப்பட்ட போர் என்று சொன்னால், 3000 சஹாபாக்கள் போருக்கு சென்றிருந்தார்கள். அந்த 3000 பேர்களிலே 2600 சஹாபாக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர்கள் வெறும் 400 பேர் தான். இந்த 400 பேரை வைத்துக் கொண்டு இவர்கள் 40,000 பேர்களை வென்றார்கள். திடீரென்று அவர்கள் அந்த தலைமை பதவிக்கு, தளபதியுடைய அந்த ஸ்தானத்திற்கு வந்து 40,000 பேர்களை வென்றார்கள். இப்படி ஹுனைன், தஜ்ரா, ஈராக் போற இடங்களெல்லாம் வெற்றி கொடி நாட்டிக்கொண்டு லட்சக்கணக்கானவர்களை வென்று குவித்துக் கொண்டே செல்கிறார்கள். கடைசியிலே அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது அதையும் பார்த்த. வீரம் மட்டுமல்ல, அகமுகத்திலும் ஆன்மீகத்திலும் ஒரு பெரிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு இடத்திலே ஹுரா என்ற ஒரு இடம், அந்த இடத்திலே கடக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய தளபதி வந்து கைகட்டி அசர்ந்தவர்களிடத்தில் இருந்து, ஹாலித் அவர்களே, என்னுடைய பணிவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களிடத்தில் சரணாகி விடுகிறேன், எங்களிடத்தில் போர் செய்ய வேண்டாம், நிச்சயமாக உங்களை வெற்றி கொள்ள முடியாது, என்னுடைய சரணாகதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதோ என்னுடைய கையிலே விஷம் வைத்திருக்கிறேன், இதை குறித்து நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அவன் சொல்கிறான். உடனே ஹஜ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள், அடே அப்படி செய்யாதே, நீ தொழுகிறாய், நீ பணிந்து விட்டாய் என்றால் நான் அப்படி செய்ய மாட்டேன், ஆனால் நான் கொண்டு வந்திருக்கின்ற கொள்கையை பார், நீ கையில் வைத்திருக்கிறாய விஷம், அந்த விஷத்தை நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு சொந்தக்காரனா ஏகநாயனை அல்லாஹ் இருக்கிறானே, அவனுடைய பெயரை சொல்லி அந்த விஷத்தை நான் குடித்தால் அந்த விஷம் என்னை ஒன்றும் செய்யாது தா என்று வாங்கி பருகுகிறார்கள். இவர்களை அந்த விஷம் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த அளவுக்கு அகமியத்திலும் ஆன்மீகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அவர்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஹாலித் வலீத் எருமூக்கரை போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தீவிரமாக போர் செய்து கொண்டிருக்கிற தருணத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் தான் இவரை அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு தபால் வருகிறது. என்ன தபால்? அந்த தபால் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த தபாலில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஹாலிதை தளபதியின் பதவியிலிருந்து சிப்பாயாக ஆக்கவும். இந்த கடிதம் கொண்டு வருகின்ற அபூ உபைதா அவர்களை தளபதியாக, அதாவது ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய ஸ்தானத்திலே அமரச் செய்யவும் போர் செய்ய சொல்லவும் போரை தொடரட்டும் என்று வருகிறது. இவர்கள் குதிரை இருந்த வேண்டாமே பார்க்கிறார்கள். எவ்வளவு கட்டுப்பாடு! ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னதை போன்று எவ்வளவு கட்டுப்பாடு! ஆனா என்ன வேஷத்தை போட்டு தவிர எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம ஏதோ நம்மகிட்ட ஒரு சக்தி இருக்குது, அது என்ன மண்ணாங்கட்டி ஒரு அளவும் இல்லை. அல்லாஹ் ரப்பு நாடணும், அதை விளங்கணும். அது உன்னை உனக்காக படைத்திருக்கிறான்.
மற்ற படைச்சனா உனக்காக படைத்தானே, ஒண்ணு உனக்காக படைச்சான பார்த்தா நீ யாரு பாரு, உன பிரிச்சு பிரிச்சு பாரு, கை கால குடல்கள் எல்லாம் பிரிச்சு பாரு. நீந்தே ஒருத்தவன் இருக்க மாட்டேன், நீனா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரியுதே தவிர அப்ப நீண்டு ஒண்ணு இருக்குமா? அப்படியே ஒண்ணு இருக்காது. நம்சு எல்லாம் உடையது, உயிர் எல்லாம் உடையது, குடல் கண்ணு எல்லாம் எல்லாம் உடையது. அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை எப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஒரு நாவு உடனே பேசுகிற பொழுது நாக்கு ருசி அறிகிறது இல்லை, கை ருசி அறிகிறது இல்லை. அந்த நாக்கில் வச்ச உடனே உப்பு, உரப்பு, துவர்ப்பு, புளிப்பு, அதே சமயத்தில் அந்த ருசிகளுக்கு ஏற்றால் போல் எச்ச உமிழ்ந்து காகத்தில் தண்ணிக்கு பிடிச்சுன்னு அடிச்சா அந்த ரைஸ் பண்றோம். தாய்மார்கள் வீட்டில் மாவை பிணையிறாங்க, பிணைஞ்சுக்கிட்டு தண்ணி பத்தினா தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிறாங்க பாருங்க. நல்ல உணவு மேல்றான், எச்ச ஊரல அமிலம் ஊரலன்னு சொன்னா காதை பிடிச்சி திருவிழா தண்ணி மாதிரி அடிக்குது, அப்படியே வச்சிருக்கான் தானாங்க ஆட்டோமேட்டிக்கா. இவ்வளவு பெரிய புதல். அதே சமயத்தில் பல் சுவைகளை உணர்கின்ற ஒரு தசை துண்டு. அதே சமயத்தில் அதே ரத்தம் தான் கையில கையை தொட்டு பாருங்க, கை ருசிக்காது. எதில் இந்த நாக்குத்தான் உணர முடியும். அந்த உணர்வுகளை அந்த ருசிகளை பிரித்து காட்டுகின்ற தன்மையை எப்படி எல்லாம் இருக்கு. அப்படி தண்ணியிலே அப்படியே மிதந்துகிட்டே அப்படியே இருக்கும். இப்பதான் தம்பி உங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்லிட்டு தெரிஞ்சா என்ன, அவர் அப்படி எல்லாம் அமைத்த ரப்புல் ஆலமீன் நாவில் அல்லாஹ் என்று சொல்வதற்கு தானா தந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்காக எத்தனை வகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை தடவை அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிற நாவில் அழைத்திருக்கிறாய். நீ ஒரு கடையிலே ஒரு பொருளை விற்பதற்கு ஒரு ரோட்ல ஒரு பொருளை விற்கிறான், சீப்பு 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 சீப்புன்னு விற்கிறான், சோப்பு 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 சோப்புன்னு விற்கிறான். காசு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு என்ன செய்வான், வயிற்றுக்கு போடுவான், சட்டை. அதே மாதிரி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கா, இரும்பு கணக்காரங்க, பெரிய பெரிய அதிபதிகள், நகைக்கணக்காரங்க. எதற்கெல்லாம் பயன்பட்டாலும் கூட எதற்கு பயன்படும்? ஒன்று உடையாக பயனிடும் அந்த பணம், அல்லது உணவாக பயன்படும், இல்ல கட்டணம் தான் கட்டணம் தான் லட்சியமா இது. அது அந்த நோக்கத்துக்கு தரலையாது அல்ல. அந்த அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் தான் சொல்ல என்ன கிடையாது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனையும் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். அந்த காலத்தில் தஸ்வி ஜனால அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லா வக்குல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர்த்து வேறொரு இறைவனே ரட்சகரே பாவ மன்னிப்பு தேடுகிற உன்னை தவிர்த்து வேற எதுவும் இல்லை. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் என்று சொல்வதால் தான் அதற்கு ஆற்றுக்கு நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏதோ இருந்தோம் கொண்டோம் போனோம் வந்தங்கிற பொழுது அப்ப ஹாலித் வலீத் அவர்கள் அந்த எருமூக்கிலே அந்த கடிதத்தை கொடுக்கிற பொழுது நானாக அல்ப நாய், நானா இருந்தா நம்மளாம் என்ன செஞ்சிருப்போம்? இந்த அரசியல்லாம் பாக்கிறோமே, அரசியல்னா ஒரு முனாஃபிக்கின் கூட்டம் தான். அது என்ன செஞ்சிருப்பான்? எதிர்த்து போர் செய்திருப்பான். வல்லமை உள்ளவர், ஆற்றல் உள்ளவர், சக்தி உள்ளவர், போர் தந்திரங்களை அனைத்தும் கற்றறிந்தவர், கற்றறிந்து வித்தகரவர். எப்படி வேண்டுமானால் சுற்றி சுழட்டலாம், இரண்டு கரங்களிலும் வாளை சுழட்டலாம். அப்படியா செய்தால் பார் என்ன செய்கிறது, என்ன நடந்திருக்கும். ஆன்மீகம் என்ன செய்தது? உடனே அவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி கீழே இறங்கினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அறிமுகப்படுத்துகிறார்கள் தன்னுடைய படையினருக்கு, இவர் அமீனுல் உம்மத், சமுதாயத்தின் காவலர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி மனசு வந்துட்டாங்க? நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டி வச்சு கற்பனை பண்ணி பாருங்க. ஆன்மீ என்னடா ஒரு பாவம் என்று எழுகின்ற பொழுது தடுக்கணும். அது இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனம். உங்களை தைப்பிச்சு ஒதுக்கிறது வேலை செய்யலன்னா தச்சு ஓதணும். பெரிய தாடியை வச்சு பாட்டணும், கோட்டை போட்டோம், சுட்டு போட்டோம், கதை போட்டு வந்து தவிர வேலை செய்யல. அது சும்மா ஒரு ஷோ காமிச்சுக்கிட்டே போனா ஒரு பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட். அது நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி. உண்மையிலே இருந்தால் நிச்சயமாக வெற்றி தரும். அப்படி அவர் அமீல் உம்மத்துவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌமின் காவலர், சமுதாய காவலர் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்களை சைஃபுல்லா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். யாரை? ஹாலித் அவர்களை நாயகி திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை சைஃபுல்லா என்று சொல்லியிருக்கிறார், அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லியிருக்கிறார் என்று அவரை சொல்லி சிறப்பிக்கிறார்கள். கொஞ்சம் கூட மனமாறவில்லை. நம்ம பெரியார்கள் ஒருத்தப்படி வரிசையா அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது 100 ஜஞ்சாடி அப்படிதான் நினைக்கிறேன். உட்காரும் போது ஒருத்தர் பையத்துக்கு வந்திருந்தா, அவங்க பெரியவங்க தான். அந்த இதுல இருக்கும்போது சாப்பாட்டுல எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் புதுசா அறிவு வாங்கி பையத்துக்கான்னு வந்திருக்காங்க. அப்ப இந்த கோலா உருண்டை இந்த குப்தா சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அசரத்துக்கிட்ட இருந்துச்சான். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னாரா, அந்த புதுசா வந்திருக்காங்களே அவங்கள்ட்ட எடுத்து வைக்காத அப்படின்ட்டாங்களே.
உடனே ஹஜ்ரத் அவரை பார்த்து சொன்னாங்களாம், இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு பள்ளம் பறையன் உட்கார்ந்து வெளியில உட்கார்ந்து 60 பானை உட்காரணும், அந்த இடத்துல சாப்பாடு கொடுக்கணும். இந்த இடத்துல வச்சு சாப்பாடு கொடுக்கறதே பெருசு, அதை கோலாவில் வேற தள்ளி வைக்கணுமா அப்படின்ட்டு. நம்ம எப்படி இருக்குங்க, வேணா மையத்தை போங்கடா இவங்கெல்லாம் ஆளும் என்னென்ன வாய்ப்பு. அப்ப அவங்களுக்கு எப்படி மனசுல வந்துச்சான், அவங்க சொன்னது வாஸ்தவம் தான். அப்படி உள்ளவன் தான் நான் உணரணும், சும்மா போட்டுக்கிட்டு உணரணும், தன்னைத்தானே உணர்வது என்றால் இதுதான். எந்த அளவுக்கு அந்த ஆன்மீகம் நம்ம இடத்தில் பலமடைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை நம்ம இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பினுடைய நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது, அப்படி சிந்தனை செய்யுங்கள். பாருங்க, இப்போ எங்கேயோ ஒரு ஒத்துமை சப்புஹாத் என்று சொல்வார்கள். எத்தனையோ அந்த இதில் பெங்குள்ளாங்கள் பேசாமையார்கள் மற்ற மடங்கள் இருக்காங்க, எத்தனை லட்சக்கணக்கான மட்டங்கள், எத்தனை மக்கள் ஏதோ ஒன்று ஜபிக்கிறாங்க சொல்றாங்க, ஏதோ கண்மொழித்தாலும் போறா தவிர அது வேற. ஆனா நீ தெளிவுள்ளவன் ஒளிவுள்ளவன், அத்தனை அமைப்புகளும் அத்தனை நினைவு அத்தனை பரிகாரங்களும் அல்லாஹ் இடத்தில் இருக்க சல்லாஹ் காட்டி சென்றிருக்கிறார்கள், அதெல்லாம் தவிர்த்து விட்டோம். அப்பொழுது போர் செய்கிறார்கள். இப்படி போர் நடந்து முடிந்ததற்கு பின்பு சாதாரண சிப்பாய் போர் செய்யறாங்க. போரெல்லாம் முடிந்ததற்கு பின்பு மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். யாரு? காலித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். சென்றவுட நேரா போய் சென்று, ஏன் பதவி வழங்கின, ஏன் அப்படி செஞ்சீங்க, அமைதியா மதீனாவுக்கு போய் அவங்க ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை யதார்த்தமாக அப்படி சந்திக்கிற மாதிரி போய் அமைதியா கேட்கிறாங்க. நான் இது மாதிரி போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது நீங்க பதவி நீக்கம் செஞ்சீங்க, அது ஒரு எதுக்கு செஞ்சீங்கன்னு தெரியல, ஆனா எதுவும் தவறு செஞ்சுட்டானா, எதுவும் தப்புகள் பண்ணிட்டானா, ஏண்டா அது மீண்டும் வரக்கூடாது இல்ல, அதுக்காகவே கேட்கிறேன் நாங்களாம். அது போல தவறுகள் மீண்டும் வந்துடக்கூடாது கேட்கிறேன் நாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா, இல்லை இல்லை நீங்க ரொம்பவும் நல்லவர், ரொம்பவும் சிறந்தவர், அப்படிப்பட்ட அப்பளுக்கிட்ட பரிசுத்தமானவர் நீங்கள். ஆனால் நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு சென்றீர்கள், எதற்காக போய் செய்தீர்கள்? அல்லாஹ்வை மக்களிடத்திலே ஒருவன் என்றும் ஏகன் என்றும் அல்லாஹ் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வல்லமையும் கீர்த்தியும் ஆற்றலையும் புகழையும் நிலைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த போர் செய்தேன். ஆனால் மக்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், உங்களை புகழ ஆரம்பித்து விட்டார்கள். காலிது போனால் வெற்றிதான், காலிது போனால் வெற்றிதான், காலிது போனால் வெற்றிதான், காலிது போனால் வெற்றார் என்று நீங்க எந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறீர்களோ, எந்த கொள்கைக்காக உயிரை பணை வைத்து போரிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, அதை விட்டு மக்கள் அல்லாஹ்வை சொல்வதை விட்டு உங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நான் அதை தடை செய்தேன் என்றார்கள். சரியாக செய்தேன் சொல்லிவிட்டு சென்றார்களாம். நடக்கும் அந்த காலத்துல நம்மளே நினைச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்துல பீர்பாய்க்குள்ளே நினைச்சு பாருங்க, சில போர் பாய்களும் இருக்கிறாங்க, நினைச்சு பாருங்க. அவர் இந்த செய்கை பரிசு, அந்த செய்கை பரிசு, செய்கை பரிசு, அந்த கழிவா பரிசு, முந்தான கழிவா, ரெண்டாவது கழிவா, என்ன சோப்பு கட்டியே அழுக்காரம் தான் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு மேல பல சோப்புகள், ஒவ்வொரு மேல சோப்புகள் போடுறான். கடைசியில் இம்தாதுல்லா முஹாஜிருக்கு அவ்வளவு பெரிய மகான சொல்லிவிட்டார்கள், என்னை தேடி வராதிங்க, நான் மதம் மாறின வேண்டாம் சொல்லிட்டு போறான், தாங்க முடியல எனக்கு, என் மேல ரொம்ப நம்பிக்கை ஏற்படுத்திட்டீங்க, எல்லா மக்கள் இங்கே வந்துடுறாங்க, பல என்ன பித்தனை நாளை கலைப்பு விட்டுட்டு போங்க, என்கிட்ட போங்கப்பா, நல்லா இருப்பியே, என்னை விடுங்க, அல்லாவுடைய இறை, அல்லாவின் காதலிலே, அல்லாவின் அன்பிலே நான் மூழ்க போகிறேன், தொல்லையை விடுங்க, பெருசா தூக்கி வரலாம், தூக்கி சொல்ல போங்க. அவங்களே தருவாய் போட்ட அதாபுகள் இதெல்லாம் நம்ம இது போன்றவர்களின் ஆன்மீகவாத வார்த்தை பெற வைக்க கூடாது. எண்ணங்கள் வந்தாலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரப்பே காப்பாத்து. பெருமை வைத்து என்ன அபாவஸ்தகபர கான மினல் காஃபிரீன், பெருமை அழைச்சதுனால இப்படி காஃபிரா போனாங்கிறத மறந்துட்டோம். எந்த வகையில் பெருமை, எதை வச்சு நீ பெருமை அடைய முடியும் சொல்லி பார்க்கலாம். பணமா எல்லாம் அழியக்கூடியதுதான், எல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதுதான். பெருமை அடிப்பதற்கு உனக்கு எல்லாம் அல்லாஹ் போட்ட பேச்சு, கல்வியா இருக்கட்டும், இல்மா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். இந்த பள்ளிவாத திறப்பு விழா கீரனூர் போயிருந்தேன், எல்லா பள்ளி நான் இப்ப வந்திருந்தாங்க, நான் தான் திறந்து வச்சேன் பெரிய பள்ளி. அது போல உதவி செய்த ஆளை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம். அடா
எனக்கு தாங்க முடியல. அப்பவே இந்த கூட்டத்தில் சொன்னாங்க, ஐயா இப்படியெல்லாம் பொருளாதாரம் உதவி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்கின்ற உள்ளத்தை கொடுத்தான். இந்த ரப்புல் ஆலமீனுக்கும் நன்றி சொல்லிடு. மனசு எனக்கு ஆனந்தமா போய் ஒரு அல்லாஹ் கூட சொல்லலையா, நானே சொல்லிக்கிட்டே அது போல பள்ளி கட்டியது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்கு. அதுக்கு உதவி செய்தவனே தூக்கி கொண்டே போனா என்ன உதவி செய்வன தூக்கிட்டே போனான். அதான் எதிரி பார்த்தாலும் முடிவில் அல்ல, அவன் கொடுத்த உடம்பு, அவன் கொடுத்த குடல், அவன் கொடுத்த கண் எல்லாமே அல்லாஹ் போட்ட பிச்சை. இந்த பிச்சை எவனாலும் போட முடியுமா? இந்த பிச்சை எவனாலும் வழங்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். அவனை நெஞ்சுருக நெக்குருக நாவிலே கல்வியிலே சிந்தையிலே வைத்து செயல்பட்டு அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் அந்த உடம்பை கொண்டு தட்டுதானம் கொண்டு வந்தால்தான் அது முறையாக அமையும், சரியாக அமையும். எனவே இது ஒரு மருத்துவமனை. இது ஆன்மீகம் என்பது இரண்டாவதாக இருந்தால் ஒன்றாவதாக இருந்தாலும் கூட இது மருத்துவமனையை போன்று. இந்த நோயினுடைய கல்வியில் இருக்கிறதே, டாக்டர் போய் எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம், கல்வி சொல்லலாம், ஜடத்து ரீதியில் சொல்லலாம், அறுவை சிகிச்சையா நரம்பு சிகிச்சை என்ன சொல்லலாம். ஆனா அந்த ஆன்மீக அந்த சைத்தான் சம்பந்தமான ஊசலாட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் கல்வியில் வருகின்றன. அதே போன்று இன்னொரு பெரிய முட்டாள்தனமான வேலை என்னவென்று சொன்னால், இது ஆன்மீகம் என்பது ஒரு சாதாரண பாட்டை அல்ல, தாகிக்க வேண்டும். நீங்கள் ஷரியத்தின்படி அமல்களை செய்து செய்து அடுத்து அல்லாஹ்வை ரசிக்க வேண்டுமே, அல்லாஹ்வை ருசிக்க வேண்டுமே. ஒரு சாப்பாடா பிரியாணி நல்லா சொல்லுவோம், அது ரசிக்க வேண்டும் என்ற ஷரியத்தில் எந்த அளவுக்கு பேணுதலும் பூணிப்பும் இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் இந்த தரீக்கத்திலே ஆர்வம் உண்டாகும். தரீக்கத்து என்பது இன்னும் ஒரு படி கூட, இன்னும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக ஒவ்வொரு இதுகளையும் ருசித்து ரசித்து செய்கின்ற செயல்பாடு தான் ஆன்மீகம். ஆனால் அதற்கு முன்பு வரையறுக்கப்பட்டவைகள் என்னவென்றால் இது போன்ற நிலைப்பாடுகள், இது போன்ற ஷரியத்தில் எந்த அளவுக்கு ஷரியத்தும் தரீக்கத்தும் இணைகின்ற பொழுதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு முழுமையான நிலைப்பாடு உருவாகிறது. இங்கிருந்து போறான், இங்க போறான், இந்த போப்பா, இங்க ஒரு பாதை இருக்கு, இந்த இதுல சொல்லுவாங்க, அந்த சொல்லுவாங்க, இங்க இருந்து ஈசாலியல் மத்தூர் இங்க இருந்து போட்டு போனான்னு இங்க இருந்துகிட்டே ஒரு பாதையை காட்டுறது. இப்ப அஜர்த்து வீடு இருக்கு, அஜர்த்து வீடு போகணுமா, இங்க இருந்து போப்பா, இந்த பாதை இருக்கு, இந்த பாதை இருக்கு, போப்பான்னு சொல்றது. ஒரு காலம் பாதையில போனாலும் போகலாம், பாதை தட்டு மாதிரி போனாலும் போகலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு செய்கிறவங்க எப்படின்னு சொன்னா, அப்படியாப்பா நீ அஜர்த்தை பார்க்கணுமா, சரிவா நானே கூட்டிக்கிட்டு போறேன், எப்படியே வா, இது இப்படியே கூட்டிக்கிட்டு போய் அஜர்த்தை விட வாசப்பில்ல இந்த பாருப்பா, அஜர்த்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, காசுப்பட்டு நின்றுக்க, கதவை தட்டு, அஜர்த்தக்காவை திறப்பா, அங்க தட்டிக்கிட்டே இரு, வருவாங்க பாத்துக்க, இதான் கொண்டு சேர்த்துப்பா. இங்கிறதுக்கு தான் ஆன்மீக ரூட். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போய் கதவை தட்டி கிட்டி கிட்டி பண்ணிவிடாங்க. அது போல திக்கர் இருந்தது, அந்த அல்லாஹ் இடத்துல பாடிக்கிட்டு திக்கர் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் 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 கொஞ்சம் செய்ய கொடுத்து விட்டுட்டார். அல்லாஹ் 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 அந்த கதவை தட்டிக்கிட்டே இரு. அது உதாகலையா, ருசி வரலையா, அழுகு. என்னடா அது அழுகு, அழுகு பழகிக்க. அந்த அழுகு ஃபார்மாலிட்டி ஆக்கிறாத, ஒரிஜினாலிட்டி அழுகுனே, நெசமா அழுகுனே. அவன்கிட்ட போய் நெசமா அழுகாம எவன்கிட்ட போய் நெசமா அழுகிறது சொல்லுங்க பார்க்கலாம்.